அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நம்ம எல்லாருமே அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்த தொழுகை, ஜக்காத், நோன்பு, குரான் ஓதுறதுன்னு எல்லா நன்மைகளும் செஞ்சுட்டு வரோம். ஆனாலுமே அல்லாஹு தாலா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நன்மைகளை வழங்க மாட்டான். சிலருக்கு அல்லாஹு தாலா இந்த நன்மைகளுக்கு அதிகப்படியான கூலிய கொடுப்பான். அதே அளவு நன்மை செஞ்ச வேறொருத்தருக்கு அல்லாஹு தாலா குறைந்த அளவு கூலிய கொடுக்கறான். இன்னைக்கு நம்ம வீடியோல அல்லாஹு தாலா நம்ம செய்யற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அதிகப்படியான கூலிய கொடுக்க நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், ஜிஹாது செய்பவர்களில் அதிகப்படியான நன்மை சம்பாதிப்பது யார் என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரொருவர் அல்லாஹ்வின் நினைவை அதிகப்படுத்தி ஜிஹாத் செய்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹு தஆலா அதிகப்படியான நன்மையை கொடுப்பான் என்று கூறினார்கள். மறுபடியும் அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நோன்பு நோட்பவரில் மிக சிறந்தவர் யார்? யாருக்கு அல்லாஹு தஆலா அதிகப்படியான கூலியை கொடுப்பான் என்று கேட்டார்கள். அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரொருவர் நோன்பு வைக்கும் போதும் அல்லாஹு தஆலாவின் நினைவை அதிகப்படுத்துகிறாரோ அவருக்கு தான் அல்லாஹு தஆலா அதிகப்படியான நன்மையை கொடுப்பான் என்று கூறினார்கள். இதே போல அந்த சஹாபி ஹஜ்ஜை பற்றியும் தொழுகையை பற்றியும் கேட்டபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பதிலை தான் கூறினார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னா, நம்ம எந்த ஒரு அமல் செய்யும் போதும் அல்லாஹு தாலாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். எப்படி அல்லாஹு தாலாவை நினைவு கூற முடியும்? அது திக்கர் மூலமா. நம்ம நோன்பு வச்சுட்டு மொபைல் யூஸ் பண்ணாம திக்கர் ஓதிக்கொண்டே இருந்தோம்னா நோன்பு வச்ச எல்லார விடையும் அல்லாஹு தாலா நமக்கு தான் கூலிய அதிகமா கொடுப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த திக்கர் வேணாலும் நீங்க ஓதலாம். குறைந்த அளவு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இப்படி போன்ற சின்ன சின்ன திக்கர்களையும் கூட நாம ஓதலாம். இன்ஷா அல்லாஹ், இனிமேல் நம்ம எந்த ஒரு நல்ல அமல் செய்யும் போதும் அல்லாஹு தஆலாவை நினைவு கூர்றதுக்காக அதிகப்படியான திக்கர்களை ஓதிக்கொண்டே அந்த அமல்களை செஞ்சோம்னா அல்லாஹு தஆலா நமக்கு மற்ற எல்லார விடையும் அதிகப்படியான கூலிய கொடுப்பான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.